ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இந்த தண்ணியில் நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்போ பாயில் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஆறிட்ட பிறகு கையிலேயே சூப்பராக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஸ்மாஷ் பண்ணதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் எடுத்துக்கோங்க. 5லேருந்து 6 பூண்டு பல் எடுத்துக்கோங்க, ஸ்கின்னோடு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம இதை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சதையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும் போதே ரசமோட வாசனை நல்லா வரும். இப்போது பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மினிமம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. பாயில் பண்ண விடாதீங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது யார் வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.